ஃபிக் பார் செய்கிறதுக்காக நான் ஃப்ரெஷ்ஷான அத்திப்பழம் எடுத்திருக்கேன். இது சீசன் டைமில் கிடைக்கும். சீசன் இல்லாத டைமில் நம்ம வந்து ட்ரை ஃபிக்கு கூட எடுத்துக்கலாம். ஃபிக்கு கூட சேர்த்து போடுறதுக்காக சில ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் நான் எடுத்திருக்கேன். டேட்ஸ், காஞ்ச திராட்சை, சன்ஃப்ளவர் சீட்ஸ், கேஷ்யூ நட், பாதாம், பம்ப்கின் சீட்ஸ். இது கூட பிஸ்தா, வால்நட்ஸ் மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸ் எதுவும் சேர்த்துக்கலாம். அத்திப்பழத்தை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கலாம். டேட்ஸில் உள்ள விதையை எடுத்துகிட்டு இதை சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அரைக்கிறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். அடுத்ததாக ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். சீட்ஸ் வறுக்கிறதுலேருந்து எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணணும். நெய் சூடானதுக்கப்புறமா ஃப்ளேமை குறைச்சிக்கிறேன். இப்போ எல்லா சீட்ஸையுமே ஒன்றா சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். கலர் எதுவும் மாறக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுக்கும் போதே நட்ஸ் நெய்யில் ரோஸ்ட் ஆகி நல்ல வாசனை வருது. நட்ஸ் எல்லாமே நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை மாற்றிக்கலாம். இதே பேன்லேயே டேட்ஸையும் சேர்த்து வதக்கிக்கலாம். லேசாக சூடு வர வரைக்கும் வதக்கினா போதும். மிக்சியில் அரைக்கிறதுக்கு சாஃப்டாக வசதியாக இருக்கும். இதையுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டே வதக்கிக்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். இதில் நம்ம வறுத்து ஆற வச்சிருக்கிற நட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். முதல்ல நட்ஸை மட்டும் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் கோர்ஸாக பவுடர் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பொடி பண்ணியிருக்கேன். இது கூட இப்போ பேரிச்சம்பழத்தை சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இதையுமே இப்போ பல்ஸ் மோடில் அரைச்சிக்கலாம். டேட்ஸும் நட்ஸும் இது மாதிரி நல்லா பொடி பண்ணியாச்சு. இப்போ இது கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அத்திப்பழத்தை சேர்த்துக்கலாம். அத்திப்பழம் சேர்த்ததுக்கப்புறமா திருப்பியும் அரைச்சிக்கலாம். நல்லா விழுதாக அரைக்கணும்னு இல்லை, கோர்ஸாக இருந்தாலே போதும். அதே பேனில் ஒரு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். அடுப்பு சிம்லேயே வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது இதோட சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருந்த கலவையை நம்ம லேசாக வதக்கிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை, கொஞ்சம் இது திக்காகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டால் போதும். ஒரு 1 மினிட் கூட ஆகலை, அதுக்குள்ளேயே இந்த மாதிரி சுருண்டு வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கினாலே போதும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிறதுனால இதோட நியூட்ரியன்ஸ் எதுவுமே நமக்கு ரொம்ப வேஸ்ட் ஆகாது. ஒட்டாமல் வர்றதுக்காக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக்கிறதுக்காக நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சத்து மாவு சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக ப்ரோட்டீன் பவுடர் கூட நம்ம சேர்த்துக்கலாம். பாஷ்மெண்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் லேசாக நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ அதில் சேர்த்துக்கலாம். இதை ஈவனாக இப்போ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு இப்போ இதுக்கு மேலேயே நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற பம்ப்கின் சீட்ஸையும் சன்ஃப்ளவர் சீட்ஸையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி பீஸ் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி நம்ம ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது மாதிரி ஒரு கண்டெய்னரில் பீஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் 2லேருந்து 3 வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம். சின்னவங்கலேருந்து பெரிய குழந்தைங்க வரைக்கும் இதை சாப்பிட்லாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.